அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் காராமணி பயிர் போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு டக்குன்னு வைக்கிறோம். புளியெல்லாம் ஊற்றாமல் ஒரு பொரி குழம்பு மாதிரி வைக்கிறோம். அந்த பொரி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம், என்னன்னு பார்க்கலாம். சூப்பரான குழம்பு இது, பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அப்படியே 10 நிமிஷத்துல கொதிக்க வச்சு சாப்பிட்ற குழம்பு இதெல்லாம். சீக்கிரம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு வச்சுமா சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது பார்க்கலாம் செய்முறை எப்படின்ட்டு பாருங்க. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு லைன் 1 by 1 பார்த்துக்குங்க. சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு சொல்றீங்க நல்லா இருக்குதுன்னு, கமெண்ட் பண்றீங்க, எல்லாம் ஷேர் பண்றீங்க, வர்றீங்க. ஆனால் நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க, பார்க்குறேன், சந்தோஷமா இருக்குது. இன்னும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். அதனால வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போடுறேன். எண்ணெய் கருவேப்பிலை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி போடுறேன் எண்ணெயில். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் அதிகச்சு. இப்போ தக்காளி போடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. எப்பவுமே சொல்லினே இருக்கிறேன் நான் சமைக்கும் போது, தக்காளி வெங்காயம் எவ்வளவு வதக்குறோமோ அவ்வளவு குழம்பு டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. முக்கியம், சமையல் ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நான் சமைக்கிறேன். ரொம்ப நான் எதுவும் கலக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். நம்ம இயற்கையா பண்றது தான் எனக்கு பிடிக்கும். நாங்களே எதுவுமே வெளியே அவ்வளோ இது பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம், செய்ய மாட்டோம். எல்லாமே வீட்லயே நான் ரெடி பண்ணி வைக்கிறது தான் வச்சு உங்களுக்கும் நான் சமைக்கிறேன். அது மாதிரி இருந்தால் தான் ஹெல்த் பாதிக்காம இருக்கும். இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம். வதங்கினோடனே இப்போ நல்லா நம்ம காராமணிலாம் உரிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் வாரி போடலாம். பச்சை காராமணி காஞ்சது ஊற வச்சு நம்ம செய்வோம், அதுதான் இது பச்சை காராமணி. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய குழம்பு. இதெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நாங்கள் பொங்கல் தீபாவளி வந்தாதான் நாங்கள் எல்லாம் நிறைய குழம்பு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுவோம், பச்சை இதெல்லாம் போட்டு. இப்போ நடுவில் கிடைக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா நானும் சாப்பிட்டேன், நல்ல டேஸ்ட்டு. அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கிடைச்சிச்சுன்னா நீங்களும் செய்வீங்க இல்லையா, அதனால தான். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த குழம்புக்கு தேவையானது. காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நீங்க காரம் நாங்கள் நிறைய சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் போடுறேன் இந்த குழம்புக்கு. நான் காரம் ஆனால் நிறைய நாங்களால சாப்பிட முடியாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா குழம்பு அரைச்சி வச்சுக்கலாம், காரம் இல்லாத இருக்கிறது மாதிரி. அதுக்கு நான் அரைச்சி காட்டுறேன், பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவுக்கு தண்ணி. இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை, தக்காளி மட்டும்தான். இப்போ அப்படியே இது கொச்ச உடனே கொத்தமல்லி போட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது தான். சீக்கிரம் வெந்துடும், பச்சையும் இருக்குது இல்லை, அதனால சீக்கிரம் வெந்துடும். இதுவும் வெந்துடும், குழம்பும் கொச்சிடும். ஒரே 10 நிமிஷம் கூட ஆகாது குழம்பு கொதிக்கிறதுக்கு. பாருங்க, தண்ணி ஊற்றி மூடி போட்டுக்கலாம். இப்போ கொச்சி உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். 2 கொதி வந்துச்சுன்னா போதும். இது புளி கொதிக்கணும் அதெல்லாம் கிடையாது, பயங்கர டேஸ்ட் இருக்கும் அந்த குழம்பு. சாப்பிட்டு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க இதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு புளி சாப்பிட கூட பிடிக்க மாட்டேங்குது, அதனால தான் இந்த மாதிரி தான் பண்ணா டக்கு டக்குன்னு சாப்பிடலாம். பாருங்க கொதிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு. எனக்கு இந்த மாதிரிலாம் குழம்பு செய்யும்போது
அது கொதிக்கும் போது எப்போ சாப்பிடுவோம்னு ஏங்குவேன் நான் எப்பவுமே. ஏன்னா இந்த மாதிரி குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் தண்ணியாக ஊற்றி சாப்பிடும்போது. அதனால இந்த மாதிரி பிடிக்கிற குழம்பெல்லாம் நான் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவேன், சாப்பாடு அதிகமாக. அது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அல்டிமேட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், ஃபைனல் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். ஆறினோடனே கொஞ்சம் திக் ஆகிடும் குழம்பு. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் எப்படி இருக்குதுன்னு. புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. எப்படின்னு பேசிஞ்சு காட்டுறேன் பாருங்க. சாப்பாடு கையில் எடுக்கும்போது வாய் எனக்கு அப்படியே எப்போ உள்ளே போக போகுதுன்னு பார்ப்பேன். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அது குழம்பு. நீங்களே சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.